உட்காரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. எனக்கு இந்த லைட்டாக ஜர்க் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது வந்து கண்ணாடி கிளாஸ் மொத்தம் தான். பட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்டீல் மேலே வந்து வச்சுருக்காங்களா, கொஞ்சம் உடஞ்சிச்சுனாலும் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. பட் இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே ஜாலியாக எங்கள் ஆளுங்களாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கைஸ், எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா குட் மார்னிங். ஸோ இது வந்து பார்த்தோன்னா வயநாட்டில் செகண்ட் டே. ஸோ செகண்ட் டேயில் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசார்ட்டில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ ரெசார்ட்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி. ஸ்ட்ரீம் பிரிட்ஜுங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து எந்திரிச்சிருக்கோம், எல்லாம் இப்போ தான் எந்திரிச்சோம். இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கண்ணெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வீங்கி போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி நாள் வந்து தூங்கவே இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கலை. ஸோ அதனால் நேற்று ரெஸ்ட் எடுத்ததுனால எப்படி இருக்குது. ஸோ இந்த பிளேஸை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து ஃபுல்லாக சுற்றியுமே மலை தான், ஃபுல்லுமே சுற்றியுமே மலை தான். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே சுற்றி மலை தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கும். வேறு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆறு தானே ப்ரோ? ஆமாம், ஒரு ஓடை மாதிரி, இந்த ஊற்று தண்ணியெலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி சம்திங். பாருங்கள், அதெல்லாம் மீன் ஃபிஷ்ஷெலாம் இருக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்துலாம் தண்ணியெலாம் அப்படியே போயிட்டுருக்கு, அது சூப்பராக. இங்கே குளிக்கல, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா குளிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டே பண்ணியிருக்க இடத்தோட பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் பிரிட்ஜ். ஸோ இவங்க தான் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே. என்ன ப்ரோ? குறையே சொல்ல முடியாது. ஆமாம், குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் கேம்ப் ஃபயர் ப்ரோ போகலாம். மேபி நீங்கள் வயநாடு வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்டே பண்ணலாம். ஸோ ஒரு பாய்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும். ரைடர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு, அப்புறம் சுற்றி பார்க்கணுன்னு வரவங்களுக்கு கூட முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். கையில் பேஸ்ட் ப்ரெஸ்ஸோடு இருக்குது காலங்கத்தில். அப்புறம் இதான் ஸ்ட்ரீம் பிரிட்ஜ். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்படி இப்போ அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நான் 3 ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க, தலைவர் இருக்கார். உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ரூம் இருக்குது, 4 ரூம் சம்திங் இருக்குது. அது ஒரு ரூமில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் செட்டப் சூப்பராக இருக்கும். சுற்றி மலை தான், வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல், அப்புறம் இந்த இடத்துல ஃபயர் கேம்ப் போட்டுப்பாங்க, போகிறத வந்து பார்த்துக்கலாம். இப்போ மியூசிக் சிஸ்டம் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது. உள்ளே இங்கே ஒரு 4 டென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டென்ட்டில் நம்ம தங்குறதா இருந்தால் கூட தங்கிக்கலாம். அப்புறமேட்டு மார்னிங் நீங்கள் எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி டீ, அப்புறம் ஈவினிங்கும் காஃபி டீ கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டென்ட்டு, அப்புறம் இந்த கூரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டென்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வயநாட்டில் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஏன் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா வந்து நைட்டே நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ லைட்டிங் செட்டப்போட, பட் ஆனால் அந்தளவுக்கு கிளியர் விஷன் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே காமிச்சிடலாம், லைட்டாக வந்து விடியும் போது காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நாங்கள் இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தோன்னா லைட்டாக அங்கங்கே அந்த சின்ன லைட்டு, சீரியல் லைட்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் எழுந்தோடனே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நைட்டு வந்து பார்த்தோன்னா ஃபயர் கேம்ப் வந்து போட்டாங்க. ஸோ அங்கே தான் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நைட்டு மோஸ்ட்லி என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதேமாரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த இதெல்லாம் உள்ளே காட்டுறேன், டென்ட்டில் எப்படி இருக்கும்னு. டென்ட்டாக வந்து கூலிங்காக இருந்ததுனால நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டென்ட்டோட ஃபெசிலிட்டிஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா உள்ளே ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணலாம். ப்ரோ 3 பேர் கூட ஸ்டே பண்ணலாம் தாராளமாக. இல்லை 2 பேர் ஸ்டே பண்ணால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேர் கூட ஸ்டே பண்ணலாம். இந்த பேக் சைடு இருக்கணும், பேக் சைடு ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அதையும் காட்டுறேன்.
அப்படின்னு ப்ரோ இதெல்லாம் ப்ரோ அப்படியே ஏறி போகணும்னு நினச்சோம் நைட்டில் இப்போ இப்படி இருக்கு ப்ரோ காடு ப்ரோ எங்கே ப்ரோ ஏறி போகுது ஆக்சுவலாக நம்ம அந்த வழியாக இருந்தால் வந்தோம் அது லைட்டாக ஒரு தடம் மாதிரி வந்து ரோடு கிடையாது தடம் தான் இருக்குது ஸோ ரோடுனால் அந்தளவுக்கு பெரிய ரோடெலாம் கிடையாது சின்ன ரோடு ஸோ தடம் தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்தால் தண்ணி வந்து அந்த நம்ம நின்றுட்டு இருந்தோம்ல என்ன ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தண்ணி போகுது ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஜம்முன்னு வெளியே வச்சிட்டாங்க லைட்டாக வந்து பார்த்தோன்னா குளிருது எனக்கு தெரிஞ்சு குளிருது லைட்டாக காலையில் எந்திரிச்சு நான் வந்து vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போகலான்னு இருக்கோம் என்ன ஃபால்ஸ் ப்ரோ ரியாஸ் ப்ரோ ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ட்ரீம் பிரிட்ஜிலேருந்து ஸோ அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஸோ அந்த ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போகிறோம் ஸோ அதையுமே நான் அந்த விலாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன் டே 2 விலாகில் நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க சரி ஓகே நான் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போகலான்னு சொல்லியிருந்தோம் ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம் ஸோ ஆமாம் கிளாஸ் பிரிட்ஜு தான் சூப்பராக இருக்குது ஸோ உங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா கிளாஸ் பிரிட்ஜும் இருக்குது அப்புறம் ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸும் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ அது இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெசார்ட்டும் இருக்குது ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம் மஜாவாக இருக்கா விஜயகாந்த் அவன் ஒய்ஃபோட வருவான் விஜயகாந்த் ஒய்ஃபோட தானே வருவேன் பேரை சொல்லணும் பேர் விமல்ராஜ் ஸோ ஐயோ சாரிங்க சார் விமல்ராஜ் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பரவாயில்ல அந்த வந்து கேர்ள்ஸ் செம்மையாக இருக்குடா ஸோ வைஸ் இந்த மாதிரி ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க இது மோஸ்ட்லி வந்து இந்த ட்ராவல் கைட்ஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் பிரிட்ஜ்லேருந்து கூப்பிட்டு போனாங்க ஸோ அவர் மேபி நீங்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயநாட்டில் நிறைய பிளேசஸ் நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரீம் பிரிட்ஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்டு 10 பேர்த்துக்கு மேலே நீங்கள் வந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 1000 rupees வந்து பே அவுட் வாங்குறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட்டு வந்துடும் அப்புறம் மார்னிங்கு டீ காஃபி அதெல்லாம் வந்துடும் அப்புறம் நைட்டு வந்து டின்னரு லஞ்ச் வந்துடும் ஸோ 3மே வந்துடும் ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக 3 ஃபுட்டு வந்துடும் அப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்குற இடம்லாம் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போய் எல்லா இடமும் சுற்றி காமிச்சிருவாங்க ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் ஸோ நான் பேசுகிறது கேட்குமா எனக்கு தெரியல நான் மைக்கு வந்து நான் செட் பண்ணல கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டர் சவுண்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த ஃபால்ஸ் வந்து காட்டுறேன் செம்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குல்ல இது ஆக்சுவலாக இன்னும் மேலே நாங்கள் அங்கேருந்து வரும்போது அந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துல ஊற்றிட்டு இருந்துச்சு அது இன்னும் பட்டாசாக இருந்துச்சு ஸோ இந்த இடம் அதை விட சூப்பராக இருக்குது இது வந்து ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாது ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் இது வந்து கூப்பிட்டு வர விடுவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் பங்கமாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் சொல்லுங்க ப்ரோ வந்து விஜயகாந்த் அப்புறம் அவங்க 2 பேர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்யூராக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோட கிளாரிட்டி செம்மையாக இருக்குல்ல அது அப்புறம் அங்கே இருக்குது ஓகே நம்ம குளிச்சுட்டு மீதி விழாவை கண்டினியூ பண்ணலாம் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தோன்னா செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ விசிட் பண்ண வந்திருக்கோம் எங்கன்னு வந்து பார்த்தோன்னா கிளாஸ் பிரிட்ஜ் ஸோ கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ கிளாஸ் பிரிட்ஜில் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் பிரிட்ஜ் ரியாஸ் ப்ரோ கேப்டன் விமல் செம பயமாக தான் இருக்குது அப்படியே லைட்டாக வந்து பார்த்தோன்னா ஷேக் ஆகுது ப்ரோ ஆடுது அப்படியே லைட்டாக ஆனால் அந்தளவுக்கு பயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில மேபி கீழே பார்த்தோம்னா வந்து பார்த்தோன்னா பயமாக இருக்கும் கீழே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி விளாகில் எனக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடம் எப்படி இருக்குது இவர் எச்சிட்டு போகிற எவ்வளோ தூரம் போகுதுன்னு எச்சிட்டு போகிறதெல்லாம் வீடியோவில் காட்டணுமாடா சரி துப்பித்தலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்கே இருந்தால் கண்டினியூ ஆகுது ஆழமாக இருக்குது அந்த இடம் செம்ம ஆழம் ஆனால் ரவுண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அதான் மழை தண்ணி மூலிகை தண்ணி ஊற்று தண்ணி அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் இருந்தோம் இங்கே வந்து குளிப்போம் இந்த இடத்துல குளிப்போம் இந்த ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகுது
ஏன்னா அந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜு உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது வந்து கண்ணாடி கிளாஸ் மொத்தம் தான். பட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்டீல் மேலே வந்து வச்சுருக்காங்களா, கொஞ்சம் உடஞ்சிச்சிருந்தாலும் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. பட் இருந்தாலும் ஒரு அட்வென்ச்சர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அட்வென்ச்சராக ஒரு ட்ரிப் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் பிரிட்ஜும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கம்பி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து இது வரைக்கும் நடந்துடலாம். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கு அட்வென்ச்சராக. அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்னா, நம்ம ஹோம் ஸ்டே பண்ணோம்ல, ஸோ டென்ட் ஸ்டே அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிப்லைனில் வந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் வேறு இன்னும் ஒரு 2-3 பிளேஸ் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம் பிரிட்ஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில இடத்தையும் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். நாம் இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடந்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. கொஞ்சம் உடஞ்சிட்டாலும் வந்து சோலி முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி இருக்குது அட்வென்ச்சராக. ஆனால் பயம் இல்லை, அந்தளவுக்கு வந்து பயம் இல்லை, ஒரு ஃபியர் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு. விஜய், விமல் இருங்க பேட்டி கொடுங்க. பயமாகவும் இருக்குது. பயங்கிறது கிடையாதுங்க, மூடி அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பயம் இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது இடம். மார்னிங் டிஃபன் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, அப்பளம், அப்புறமேட்டு கடலைக்கறி, சுகரு, கடலைக்கறி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. புட்டு எப்படியும் நல்லா தானே இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த சுகரை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. ப்ரோ நம்ம ஊர் ஆயா புட்டு இல்லை, கேரளா புட்டு. இப்போ சொல்லுங்க. எப்படி இருக்கு ப்ரோ டேஸ்ட்டு? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லாக்கா? ஓகே, டேஸ்ட்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. மீதி சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ரூம் வந்து செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காரப்புல்லா டேம் அங்கே வந்து போகலான்னு இருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஜிப்லைன் வந்து போகணும். ஸோ அது அப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். மார்னிங் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து போயிட்டோம். அது நேற்றே பார்த்துட்டோமே. அது இன்னைக்கு தானா? ஓ, இந்த சமாதியெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாருங்களேன், இந்த வாட்டர் வந்து எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு பாருங்கள். மீன் பாருங்கள் எப்படி இருக்கு. மீன் இல்லை, தவக்கலை. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் மீனும் இருக்குது இதில், அங்கங்கே இருக்குது ஒவ்வொரு மீன். இதை பாருங்க, அங்கே மீன் போகுது. ப்யூராக இருக்கு ஆனால் வாட்டர். ஏய், கேமரா பேக்குடா. 1 லட்ச ரூபா. ஏய், நல்லா பண்ணுறான் கேப்டன். தண்ணி அந்த ஃப்ளட்டு வந்த அன்னைக்கெலாம் வந்து பார்த்தோன்னா தண்ணி இது வரைக்கும் வந்துச்சோம்மா இந்த இதில். ஸோ தண்ணிலாம் வந்து இங்கே அதிகமாக வரும் மழை வந்துச்சுன்னா. நல்லாயிருக்கு இடம். கேப்டன் முன்னாடி உட்கார்றதுக்கு வேக வேகமாக போகிறான். இங்கே என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்படி பைப்பு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாக் எடுங்க. நான் எடுக்கோட எடுக்கணுமா? 1000 ப்ரோ? கோப்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லைனில் வந்து போக போகிறோம். ஸோ 6 பேருமே ஜிப்லைனில் தான் வந்து போக போகிறோம். ஸோ பர் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துருவோம். எல்லாம் ஒரே ஒரு அந்த மாதிரி தான் வந்து ஜிப்லைன் பார்த்துக்கு போகிறவங்க. ஸ்ட்ராங்காக தான் ப்ரோ இருக்கும். இந்த
இதுவே இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. எப்படி ஒரு ஆள் போயிட்டு வந்தோம், ஒரு ஆள் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு கேப்பில் வேறு யாராவது நம்ம வீடியோ எடுக்கிறோம், வீடியோ இல்லாதவங்க ஒருத்தர் எடுக்க தான் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி தான் எடுக்கணும். ஹெல்மெட் போட்டாச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. Just can give a try. கீழே ஸ்கேலில் வீடியோ காமிச்சு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கையில் மோல்ட் பண்ணிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா பே பண்ணிட்டு எடுத்துக்கணும். வீடியோ வேணாம் பார்த்து பே பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல. எவ்வளோ 250ங்களா? நீங்கள் இது பண்ணிக்கலாம். கட்டி வராங்க நீங்கள் பேருக்கு போகிறதால ஃபஸ்ட் நீங்கள் பேருக்கு போ. இப்படி போய்டா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா மட்டும் இப்படி இப்படியெல்லாம் மூவ் பண்ணி கொடுங்க. ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ கதை எல்லாம் போகலாம். எதுவும் ப்ரெஸ் பண்ண வேணா, கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணா, வியூ என்ஜாய் பண்ணுங்கள். அல்ட்ரா வைட்டாக எல்லாமே இப்படி பிடிச்சா மட்டும் ஒன்றே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும், இது பண்ண வேணா கேப்சர் ப்ரோ. இவா ப்ரோ சோட்டா பீம் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. பீம் 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 கூப்பிட மாட்டி விட்டாங்க. அது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுமா? மேபி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சரி, காசு கொடுத்து வாங்கிக்கிறதா? என்ன ப்ரோ இது லூஸாக இருக்கு. இது இது லூஸாக இருக்குது. ஆமாம் லூஸாக தான் இருக்குது எனக்கும். புரியல. ஐயோ போ, ஏறி வாங்க எல்லோரும் மேலே. எனக்கு கம்பெனி கொடுங்க. முதல்லாம் நம்ம தான் இங்கே ட்ரை பண்ணணுமா. பயப்பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அம்மா ப்ரோ, எனக்கு இடிச்சிருச்சு. நீ ஃபஸ்ட்டு போ. வீடியோ எடுக்கிறீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் எனக்கு அவசரம் ஆயிடுச்சு, தலையில் அடிச்சிருச்சு பாருங்க. இந்த இதில் தான் அந்த லாஸ்ட் இல்லை, அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அங்கே போகணும். அந்த ஆரஞ்சு கலர் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து மறுபடியும் இந்த ஜிப் லைன் வந்து அது இது வரைக்கும் வரணும். கருக்குன்னு இருக்கும் விஜயகாந்துக்கு. என்ன ப்ரோ அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது ஒரு அட்வென்ச்சர் தான். கீழே விழுந்தா அந்த குச்சி மேலே தான் விழுவோம், வேற எங்கேயும் விழுவ மாட்டோம். ஓய்ந்தா இரு அவர் இழுக்கிறாரு. இப்பதான் ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா ப்ரோ? திரும்புடா, ரொட்டேட் ஆகுடா. ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. நம்மளை சதி பண்ணிட்டாங்க. நான் ஃப்ரண்டில் வரும்னு நினச்சேன், ஆனால் ரிவர்ஸில் வந்துருச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பட் ரிவர்ஸில் போனது எனக்கு என்னமோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ அடுத்தது ரிட்டன் போகணும். ரிட்டனாவது இந்த பக்கம் போக முடியுதான்னு பார்க்கலாம். சோபா பயம்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்மாடியோ சரியான இது. ரிட்டன்
தெரிஞ்சு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜிப்லைனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது விடுற வரைக்கும் தான் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் போனோடனே திரும்பிக்கிச்சு ப்ரோ. ரொட்டேட்டும் பண்ண முடியல நம்மளால். பண்ண முடியல. அங்கே போயிட்டு நான் சொன்னேன், போன தடவை இங்கே வந்து வரும்போது ரிட்டன் இப்படி வந்துருச்சு, இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க அப்படின்னு. அங்கேயும் அவனும் அதே மாதிரி தான் பண்ணான். கொஞ்சம் ஒரு 10 ஃபீட் வரைக்கும் தான் அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. உடனே ரொட்டேட் ஆகிக்குது. நம்மளால் ரொட்டேட்டும் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் ப்ரோ. 3000 ரூபா வேஸ்ட்டு. பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல, அது ஒரு இதுதான். கார் வரையா நேற்று ஊற்றிக்கிறேன். அது ஹைட்டு நேராக இருந்துச்சு. இது இறங்க மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி, ஆனால் அது அங்கிருந்து வந்து அட்வென்ச்சராக இருந்துச்சு. சூப்பராக செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஆனால் அது ரொட்டேட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பேசாமல் சைக்கிள் லைன் ட்ரை பண்ணிடலாம் நம்ம. கம்மி தானே. சைக்கிளில் சின்ன 200 ரூபா தான். 300 இருந்தாலும் அது ஹைட்லேருந்து நம்ம ஓடி அழுத்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம், அழுத்தாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 2 கண்டி தான் நடுவில். டயருக்கு அது ரெம்மு மட்டும் தான் இருக்கும். மட்டும் தான் இருக்கும்.